இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. கறி குழம்பு வைக்க போகிறோம். கறி வறுவல், கறி கிரேவி. ஒரு 4 வெங்காயம் 4 தக்காளி. கறி குழம்புக்கு வறுவலுக்கு 4 வெங்காயம் 4 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு 100 கிராம் உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சிருக்கேன். தேங்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம், பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். வைக்கும்போது பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. வெங்காயம் தக்காளி வதக்க. இது கறி வறுக்க போகிறோம். இது குழம்புக்கு வைக்க போகிறோம். இது தாளிக்கிறோம். பட்டை, லவங்கம், பூ, சோம்பு எல்லாம் போட்டு தாளிக்கிறோம். தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம், தக்காளி, குழம்புக்கு தாளிக்கலாம். பட்டை, இலை, லவங்கம் எல்லாம் தாளிப்பு கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு போட்டு எனக்கு மறந்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி நல்லா போட்டு வதங்கிட்டு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கறி வாங்கிட்டு வந்தாச்சு. அரிஞ்சிட்டு பார்க்கலாம். கிரேவிக்கு போட்டு வதக்கணும். வெங்காயம் தக்காளியோட கறி எழுதி போட்டு வதக்கணும். வறுவலுக்கு கறி எழுதி போட்டு வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் வதக்கின வந்து பார்க்கணும். கிரேவியை நல்லா கறியை வதக்கிட்டு ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊற்றணும். வறுக்கிற கறிக்கு ஒரு 200 கிராம் தண்ணி ஊற்றணும். தண்ணி கொதிச்ச பின்பு பார்க்கலாம். கிரேவிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் கிரேவிக்கு போடணும். வறுவலுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டாச்சு. இது குழம்புக்கு மஞ்சத்தூள் 4 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு, குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு, வறுவலுக்கு கருவேப்பிலை மல்லி, குழம்புக்கும் கருவேப்பிலை மல்லி, வறுவலுக்கு தேங்காய், குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, ஜீரகமும் சோம்பும் போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை வதக்கணும். வதக்கிட்டு குழம்புல ஊற்றணும். சூடாகிடுச்சு தாளிக்கணும். சோம்பும் ஜீரகமும் வெடித்த பிறகு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து குழம்பு ஊற்றி ஒரு கொதி. ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிடலாம் குழம்பு. வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் சோம்பு தாளித்து எண்ணெய் சூடானதும் ஜீரகமும் சோம்பும் தாளிக்கிறதுக்கு போடுவோம். வெடிக்கிட்டு பார்க்கலாம். இது வதங்கிடுச்சு. வெங்காயம் கொட்டிடலாம். வறுவலில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் பெரட்டி விட்டு இறக்கிடுங்க. வாங்க சாப்பிடலாம்.